தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். துலாம் ராசி ஏழை என்பதும் எளியோர் என்பதும் வறியவர் என்பதும் வாழ்க்கை வசதி என்பதும் செழிப்பு மிக்கதும் வளமை மிக்கதும் அறியாமை இருந்தாலும் வறுமையில் திகழ்ந்தாலும் எல்லாத்தையும் சமமா நினைக்கக்கூடிய குணம் கொண்டவர் துலாம் ராசி. அன்பு, பாசம், பணிவு, நேர்மை, நீதி, நெறிகளை விலக்கி விலக்கி சொல்லி குருவாகவே ஆயிடுவாங்க. இந்த துலாம் ராசிக்காரன் குருவாகவே ஆயிடுவாங்க. எந்த தப்பு பண்ணாலும் அவங்க பண்ணால அவங்களுக்கு பிடிக்காது. இப்ப நான் பண்ண எப்படி பிடிக்கும்? அவங்க பண்ணால அவங்களுக்கு பிடிக்காது. அப்ப நான் பண்ண எப்படி பிடிக்கும்? அந்த வகையில மிகவும் திறமைசாலி. இப்படி பார்க்கவே மாட்டாங்க. அதாவது வள்ளலாறு இப்படி கையை கட்டிட்டும் போவாங்க. வள்ளலார் போகும்போது, கோயிலுக்கு போகும்போது, திருத்தலங்கள் போகும்போது கையை வீசி நடக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பூச்சியெல்லாம் மரணத்தை நோக்கி போயிருமா, கையில அடிபட்டு மரணத்தை போயிருமா, மரணம் ஸ்தம்பித்துவிடும். அதனால கையை கட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரிதான் மேக்சிமம் கையை கட்டி போறதுலாம் யார் தெரியுங்களா? தனுசுக்கும் துலாம் தான் இருக்கும். தனுசு துலாம் நிறைய பேர் இருப்பாங்க. கரெக்டா இருக்கான். ஐயா சொல்ல பாருங்க, நீங்க கரெக்டா இருக்கும். அப்படிப்பட்ட நியாயவாதி. அவங்களுக்கு பேரு நியாயவாதி. தப்பே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முதல்ல மனசுலே நினைப்பாங்க. அப்புறம் எப்படி வெளியும் தப்பு பண்ண மாட்டாங்க. ஆக துலாம் ராசி 2ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 6ஆம் இடத்தை 9ஆம். சூப்பர். பெட்டகம் தனத்தை 2ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. போதுமா? 6ஆம் இடத்தை 9ஆம் பார்வை. நோய் தன்மை குறையும். 2ஆம் இடம் 5ஆம் பார்வை, பையன் மூலம் வருமானம். 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, வீட்டுக்காரமாக பிரச்சனை இல்லை. எல்லா வகையிலும் சிறப்பு. என்னங்க ஒரு கார் வாங்கணுங்க, என்ன வேலைமா, எந்த வேலைன்னா நான் தரேன் வாங்க. அத 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. முடிஞ்சு போச்சா? துலாம் ராசி ரைட். ஆக கண்டிப்பாக அவ்வளவு தெளிவா இருக்கக்கூடியவங்க தான். அதுதான் குரு. இந்த குரு பயிற்சியில கண்டிப்பாக துலாம் ராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே நான் கன்னி துலாம் சொல்லியிருக்கிற வகையில இதுவும் 2வது இருக்கக்கூடிய, ஏன்னா சனீஸ்வரர் உச்சம் பெற்ற ராசி. உங்க ராசிக்கு 6ல சனி வேற இருக்கிறாரு. ராசிக்கு 6ல சனி இருக்காரு. நிச்சயமாக 6ல் மந்தன் இருந்தால் அரசு யோகம். 6ல் மந்தன் இருந்தால், அதனால ஏஜென்சி, டெக்ஸ்டைல்ஸு, இனிப்பு, மீடியாக்கள், திரைப்படத்துறை, சினிமாத்துறை, மீடியாக்கள், நடனம், நாட்டியம், பாட்டு, வாகனம், பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். அப்படி எல்லா சிறப்பும் வந்தால் நிச்சயமாக ஒரு மகத்தான வெற்றியை பாடக்கூடியதாக இருக்கும். ஏன்னா துலாம் ராசிக்கு இப்போது 7.5 சனின்னு, கண்டகச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் எல்லாம் போயிடுச்சு. எல்லாமே போயிடுச்சு. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட துலாம் ராசி கொஞ்சம் விவசாயங்கள் ஈடுபடுங்க. விவசாயத்திலும் பாருங்க, விவசாயத்தில் எடுத்துக்கோங்க, ஈடுபடுங்க. அதே மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், பேக்கரி சம்பந்தப்பட்டது, பூக்கள் சம்பந்தப்பட்டது, நறுமணம் சம்பந்தப்பட்டது, இதழ்கள் சம்பந்தப்பட்டது. பார்த்தீங்களா? நிறைய வெளிநாடு 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 வெளிநாடு. துலாம் வெளிநாடு. மிதுனம் துலாம் காற்றாசி வெளிநாடு போயே வரும். என்ன சொல்லி ஏது சொல்லி தெரியாது. ஜோசியரே வெளிநாடு போனா இல்லையா? எனக்கு 2 மட்டும் சொல்லுங்க நேட்டா, நான் எப்படி சொல்லுவேன்? டேட்டா பர்த் கொடுக்க மாட்டாங்க, டைம் கொடுக்க மாட்டாங்க, ஊர் கொடுக்க மாட்டாங்க, பேர் கொடுக்க மாட்டாங்க. நைட்ல 12 மணிக்கு எனக்கு 2 வாரத்துக்கு மட்டும் ஆன்சர் சொல்லணும். எப்படி சொல்றது? நாங்க கெட்ட விதப்படுறோம். எங்களுக்கு கெட்ட விதம். டேட்டா பர்த், டைம் பர்த், பணத்தை பத்தி யாரும் கேட்க மாட்டோம், தர்ஷனை பத்தி கேட்கல. டேட்டா பர்த், டைம் பர்த் சரியா இருக்க வேண்டாமா? அதையாவது சரியா கொடுக்க வேண்டாமா? ஆனா இவங்க கிட்ட அப்படி இல்லை, தெளிவா இருப்பாங்க. துலாம் எல்லா வகையிலும் தெளிவா இருக்கும். துலாம் எல்லா வகையிலும் தெளிவா இருக்கக்கூடிய ராசி தான் துலாம் ராசி. மறந்துடாதீங்க. கண்டிப்பாக
துலாம் ராசி சனீஸ்வரர் ஆதிக்கம் பெற்றது, சூரியன் நீச்சம் பெற்றது. அதனால கண்டிப்பாக சூரியனார் கோவில் சென்று வழிபடுவது சால சிறந்தது. உங்களுக்கு என்ன திசாபுத்தி, என்ன அந்தரம் நடக்குது, அந்த திசாபுத்திக்கு தகுந்த ஆலயத்துக்கு தேர்ந்தெடுத்து நீங்க போனீங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்க திசாபுத்திக்கு தகுந்தவர். இப்ப குரு திசை கண்டிப்பாக நடக்குதுன்னா இப்ப குரு சம்பந்தப்பட்ட இடங்கள் தென்கடித்திட்டையோ ஆலங்குடியோ பட்டமங்கலமோ, குருவித்துறை மதுரை என்பது பக்கத்துல குருவித்துறை, பெரும்பாலும் சிவருமானும் சேர்ந்து குருவும் சேர்ந்திருப்பாங்க. குருவுத்துறை அப்படிப்பட்ட கோயிலுக்கும் போகலாம். அதனால புளியறைன்னா செங்கோட்டை பக்கத்துல புளியறை அப்படிப்பட்ட கோயில் வழிபாடு செஞ்ச வெற்றி மேல் வெற்றி உண்டாகும்.